ஹலோ கைஸ், நம்ம இன்னைக்கு இந்த கிளாஸில் என்ன பார்க்க போகிறோன்னா கலெக்ஷன்ஸ். கலெக்ஷன்ஸ் வந்து 4 டைப்ஸ் ஆஃப் கலெக்ஷன்ஸ் இருக்குது. அரே லிஸ்ட் இருக்குது, லிங்க்டு லிஸ்ட் இருக்குது, ஹேஷ் மேப்பு, ஹேஷ் செட்டு. இதை பற்றி தான் நம்ம இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். ஓகே, முதல்ல அரே லிஸ்ட் என்னென்னா பார்க்கலாம். அரே லிஸ்ட்டுனா அது வந்து ஒரு டைனாமிக் அரே மாதிரி இருக்கும். ஓகே, எலமெண்ட்ஸை வந்து இண்டெக்ஸ் யூஸ் பண்ணி ஆக்சஸ் பண்ண முடியும். இதில் டூப்ளிகேட் வேல்யூஸை அலோவ் பண்ணும், ஆர்டர்ஸை சேமாக மெயின்டைன் பண்ணும். ஓகே, இதுதான் அரே லிஸ்ட். ஓகே, இப்போ நம்ம இதோட ஒரு சின்ன ப்ரோக்ராம் பார்க்கலாம். ஓகே, இதுதான் அரே லிஸ்ட்டோட ஒரு சின்ன ப்ரோக்ராம். இப்போ இதில் வந்து இந்த ப்ரோக்ராமில் நார்மலாக இருக்கிற இந்த கிளாஸு, இந்த பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் இந்த மாதிரி கொடுத்துருக்கோம்ல, இது எப்போவும் நம்மளோட பேசிக் மெயின் பேஜோட சின்டாக்ஸ். ஓகே, இப்போ இதில் அரே லிஸ்ட்டு ஸ்ட்ரிங்கு, லிஸ்ட்டு நியூ அரே லிஸ்ட்டுன்னு போட்டிருக்கோம்ல, இது எதுக்காகனா அரே லிஸ்ட்டு வந்து ஒரு ரீசைஸபிள் அரேன்னு சொல்லுவோம். அது வந்து சைஸ் வந்து அரேயோட சைஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே க்ரோ ஆகும். ஓகே, அதான் இங்கே அரே லிஸ்ட்டுன்னு சொல்லிவிட்டு இப்போ நம்ம இங்கே போட்டிருக்கோம்ல அரே லிஸ்ட், இங்கே வந்து இது லிஸ்ட்டாக கால் பண்ணியிருக்கோம். இங்கே லிஸ்ட்டு டாட் ஆடுன்னு போட்டிருக்கோம்ல, இது எப்படின்னா ஆட் ஐட்டம்ஸை வந்து ஆட் பண்ணுறதுக்காக. இப்போ நம்ம ஒரு நேம் கொடுத்துருக்கோம். இப்போது மூணு இருக்குது, ஆனால் நேமும் நம்ம அதுக்கான நேமும் கொடுத்துருக்கோம். ஓகே, 3 நேம்ஸையும் இதை ஆட் பண்ணியிருக்கோம். ஓகே, அப்படி புரிஞ்சால் போதும். இதில் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இந்த 3 நேம் இருக்குல்ல, நம்ம லிஸ்ட்டில் போட்டு ஆட் பண்ணியிருக்கிற நேம், இதை 3ஐயும் இப்போ நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். எப்படின்னா, இப்போ நமக்கு எல்லாமே ஃபுல் லிஸ்ட்டும் தேவை அப்படின்னா இது 3 நேமுமே நமக்கு பிரிண்ட் ஆகிடும். இப்போது லிஸ்ட்டு டாட் ரிமூவ் ரெவி சிஸ்டம் டாட் அவுட் பிரிண்டனில் ஆஃப்டர் ரிமூவ் ப்ளஸ் லிஸ்ட்டுன்னு போட்டிருக்கோம். அப்போ என்ன ஆகும்னா, இந்த ரெவிங்கிற நேம் மட்டும் நமக்கு பிரிண்ட் ஆகும், பாக்கி எதுவுமே நமக்கு பிரிண்ட் ஆகாது. ஓகே, இப்போ தேர்டில் வந்து சிஸ்டம் டாட் அவுட் பிரிண்டனுக்குள்ளே ஃபஸ்ட் எலமெண்ட் எது நமக்கு அதை கெட் பண்ணி கொடு, லிஸ்ட் ப்ளஸ் லிஸ்ட்டு டாட் கெட்டுனா கெட் பண்ணி காமின்னு சொல்கிறோம். இங்கே 0ன்னு கொடுத்துருக்கோம். நமக்கு 0னா நம்ம எப்போவும் எப்படி கால்குலேட் பண்ணுவோம், 0 1 2ன்னு தானே. இப்போ 0ன்னு கொடுத்தா இந்த நேம் நமக்கு காமிக்கும். ஓகே, இது இப்போ பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இங்கே ரெவியூன்னு கொடுத்ததுனால இதை மட்டும் ஆட் பண்ணலை, இதை மட்டும் ரிமூவ் பண்ணியிருக்கோம் நான். ஓகே, இந்த ரெவிங்கிறத மட்டும் ரிமூவ் பண்ணி நமக்கு அஜித்னு சொல்லிவிட்டு இந்த 2 நேமை நமக்கு பிரிண்ட் பண்ணி கொடுத்துருது. இங்கே வந்து முதல்ல இருக்கிற நேமை நமக்கு ஃபஸ்ட் எலிமெண்ட்னு சொல்லி அஜய்னு சொல்லி அதையும் கெட் பண்ணி தந்துடுது. இதுதான் அரே லிஸ்ட்டுன்னு சொல்லுவோம். ஓகே, இது அதோட சின்ன ஒரு ப்ரோக்ராம். ஓகேவா, அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா லிங்க்டு லிஸ்ட். ஓகே, இதை வந்து இம்ப்ளிமெண்டட் பண்ண யூஸ் பண்ணுவோம். ஓகே, அப்புறம் குட் ஃபார் ரெக்யூரண்ட் இன்சர்ஷன். ஓகே, இன்சர்ஷன் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணுவோம். அப்புறம் இது வந்து ஸ்லோவாக இருக்கும், ரேண்டம் ஆக்சஸ்க்கு ஸ்லோவாக இருக்கும். அப்புறம் டூப்ளிகேட்ஸை அலோவ் பண்ணும். ஓகே, இதுதான் லிங்க்டு லிஸ்ட். ஓகேவா, இப்போது அதோடதையும் ஒரு சின்ன ப்ரோக்ராமாக நமக்கு இப்போ ரைட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போது லிங்க்டு லிஸ்ட்டுக்கு போகிறோம். இதுதான் லிங்க்டு லிஸ்ட்டோட சின்ன ப்ரோக்ராம். இந்த லிங்க்டு லிஸ்ட்டுக்கு வந்து இன்னொரு நேம் கூட இருக்குது, டப்ளி லிங்க்டு லிஸ்ட்டுன்னு சொல்லுவோம். ஓகே, டப்ளி லிஸ்ட்டுன்னு சொல்லுவோம். ஓகே, இதில் எதெல்லாம் ஃபங்க்ஷன் இருக்குன்னா ஆட் இருக்குது, ஆட் ஃபஸ்ட் இருக்குது, ஆட் லாஸ்ட் இருக்குது, ஆட் ஃபஸ்ட் ரிமூவ் ஃபஸ்ட் இருக்குது. இதெல்லாம் நம்ம இப்போ ஒரு
வேல்யூவை ஆட் பண்ணோன்னா அதை வந்து இப்போ ஃபஸ்ட்டாக இருக்கிற மாதிரி நம்மளால் ஆட் பண்ண முடியும், லாஸ்ட்டாக இருக்கிற மாதிரி ஆட் பண்ண முடியும். அந்த ஆட் பண்ணது வந்து நம்மளால் ஃபஸ்ட்டாக இருக்கிறத ரிமூவ் பண்ண முடியும். இப்படி இருக்கிற ஃபங்க்ஷன் எல்லாம் லிங்க்டு லிஸ்ட்டில் பண்ண முடியும். ஓகே, அதை தான் இதில் சொல்கிறாங்க. ஓகே, அப்புறம் கெட் பண்ணுறது வந்து இண்டெக்ஸ் பேஸ்டாக கெட் பண்ண முடியும், பட் ஸ்லோவாக தான் இருக்கும். ஓகே ஓகே இப்போ இந்த நம்பரை ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ இதை வந்து ஆட் ஃபஸ்ட்டில் இது ரெண்டையும் போட்டிருக்கோம், 5யும் 4 போட்டிருக்கோம். ஓகே, இங்கே வந்து நம்பர்ஸ் டாட் ரிமூவ் ஃபஸ்ட்டுன்னு போட்டிருக்கோம். சிஸ்டம் டாட் அவுட்ல பிரிண்டனில் ஆஃப்டர் ரிமூவ் ஃபர்ஸ்ட் அண்ட் ஆட் நம்பர்னு போட்டிருக்கோம். ஓகே, இதோட அவுட்புட் எப்படி வரும்னு பார்க்கலாம். ஓகே, இப்போது இதுதான் முதல்ல இருக்கிற லிங்க்டு லிஸ்ட். ஓகே, 5, 10, 20, 30, 40. ஓகே, அதுக்கப்புறம் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் நம்ம இப்போ இங்கே இதில் எதெல்லாம் ரிமூவ் பண்ணியிருக்கோம், இந்த 5யும் பண்ணியிருக்கோம், இந்த 40யும் பண்ணியிருக்கோம். ஓகே, அப்போது ஆஃப்டர் ரிமூவல் இங்கே ரிமூவ் பண்ணியிருக்கோம். இந்த நம்பருங்கிறத இந்த நம்பர்ஸுங்கிறத ரிமூவ் ஃபஸ்ட்டில் போட்டுட்டு நம்ம ரிமூவ் பண்ணியிருக்கோம். ஓகே, இங்கே ஆடு ஃபஸ்ட்டு லாஸ்ட்டுன்னு போட்டிருக்கோம். இதை வந்து ரிமூவ் ஃபஸ்ட்டுன்னு சொல்லி போட்டுட்டு இது ரெண்டையும் நம்ம இங்கே ரிமூவ் பண்ணியிருக்கோம். ஓகே, இதுதான் லிங்க்டு லிஸ்ட். ஓகே, இல்லைன்னா டபுள்யூ லிங்க்டு லிஸ்ட்னு சொல்லுவோம். ஓகே, அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஹேஷ் மேப். ஓகே, ஹேஷ் மேப் என்னென்னா இது வந்து ஒரு கியூ வேல்யூ பெயரை ஸ்டோர் பண்ணும். அப்புறம் கீ யூனிக் வேல்யூவை டூப்ளிகேட்டாக இருக்கலாம். ஓகே, அதுக்கு டூப்ளிகேட்டாகவே இருக்கலாம், யூனிக். ஓர்டராக ஜெனரேட் பண்ணாது. ஓகே, இதில் வந்து கீ யூஸ் பண்ணி டேட்டாவை ஃபைண்ட் பண்ணுறது ரொம்ப வேகமாக பண்ணிடும். ஓகே, ஸ்பீடாக பண்ணிடும். ஓகே, இப்போ நம்ம அரே லிஸ்ட்டில் பார்த்தாலும் லிங்க்டு லிஸ்ட்டில் பார்த்தாலும் இப்போ நம்ம இப்போ பார்க்க போகிற ஹேஷ் மேப்பில் பார்த்தாலும் இங்கே இருக்குது. இங்கே வந்து லிங்க்டு லிஸ்ட்டு இன்டிகர் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போட்டிருக்கோம்ல. இப்போ அரே லிஸ்ட்டில் பார்த்தாலும் இந்த ஸ்ட்ரிங்னு போட்டிருக்கோம்ல. இது இப்போ நம்ம அரே லிஸ்ட்டில் சொன்ன மாதிரி தான் இது. என்னென்னா இப்போது அரே சைஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக க்ரோ ஆகிறதுக்காக தான் இது வந்து இதோட எல்லாத்துலேயுமே இருக்கும். ஓகே, இப்போ நம்ம அடுத்த ஹேஷ் மேப் பார்க்க போகிறோம்ல, இதுலேயும் இதே மாதிரி தான் இருக்குது, பார்த்தீங்களா? ஓகே, இது என்னென்னு நினச்சா கன்ஃபியூஸ் ஆக வேணாம், அதனால தான் சொல்கிறேன். ஓகே, இதில் இருக்கிற காமன் ஆப்ரேஷன் என்னென்னா ஹேஷ் மேப்பிங்கில் புட்டு கெட்டு ரிமூவல். ஓகே, அப்புறம் அதான் கண்டெயின் கீன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஓகே, அப்புறம் என்ட்ரி செட் அந்த மாதிரி. ஓகே, இதில் வந்து ஆர்டர் வந்து ஜென்ரேட் பண்ணுறது ரேண்டம் ஆர்டராக தான் இருக்கும். இது வந்து கீ டூப்ளிகேட் ஆனால் லாஸ்ட்டில் ரீப்ளேஸ் பண்ணும். ஓகே, கீ வந்து டூப்ளிகேட் ஆனால் லாஸ்ட்டில் ரீப்ளேஸ் பண்ணிவிடும். இதுவும் அதே மாதிரி தான். இப்போ நாம் இங்கே மேப் டாட் புட் 1 அஜய் இந்த மாதிரி நியூ 3 நேம் கொடுத்துருக்கோம்ல, இதை வந்து மேப் பண்ண போகிறோம். ஓகே, இந்த பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட்குள்ளே ஹேஷ் மேப் கோலன் ப்ளஸ் மேப்னு போட்டிருக்கோம். மேப்னா இது. ஓகே, அதுக்கு கீழே வந்து இந்த சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டனில் வேல்யூ ஆஃப் கீ 2 ப்ளஸ் மேப் டாட் கெட் 2ன்னு போட்டிருக்கோம். ஓகே, கெட் 2. அதே மாதிரி இங்கே மேப் டாட் ரிமூவ் 3 டாட் அவுட் டாட் பிரிண்டனில் ரிமூவ் ப்ளஸ் மேப்னு போட்டிருக்கோம். இது வந்து ஒரு லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்டும் இதுக்குள்ளே நம்ம போட்டிருக்கோம். இது எதுக்காகனா இப்போ பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ முதல்ல என்னாச்சுன்னா
ஹேஷ் மேப் போட்டோன்னா அறையில் இந்த கர்லி ப்ராக்கெட்டுக்குள்ளே நமக்கு எப்படி வந்திருக்குன்னா 1 அஜய் 2 ரவி 3 வினுன்னு வந்திருக்கு. வேல்யூ ஆஃப் கீ 2 என்ன ரெண்டாவதாக இருக்கிறது யார் ரவின்னு நமக்கு அவுட்புட் வந்துருச்சு. அப்புறம் ஆஃப்டர் ரிமூவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று போட்டிருக்கோம். ஆஃப்டர் ரிமூவில் 3 ரிமூவ் பண்ணிவிடுன்னு போட்டிருக்கோம். அப்போ வினுவை ரிமூவ் பண்ணிவிட்டு ஏயும் 2யும் நமக்கு 1யும் 2யும் நமக்கு என்ன சொல்கிறது அவுட்புட்டாக தந்துருக்கு. இங்கே ஃபார் லுக்குள்ளே மேப் டாட் என்ட்ரி இன்டிஜர் ஸ்ட்ரிங்னு போட்டுட்டு மேப் டாட் என்ட்ரி செட் ரிண்டலுக்குள்ளே இருக்கிறத கெட் பண்ணி கொடு, இந்த வேல்யூவை கரெக்டாக இருக்கிறத கெட் பண்ணி கொடுன்னு நம்ம போட்டிருக்கோம். அப்போ அஜய் ரவின்னு சொல்லிவிட்டு நமக்கு 2 நேம் வந்து 2 வேல்யூ வந்து நமக்கு கெட் பண்ணி தந்துருச்சு. இதுதான் ஹேஷ் மேப்பிங். ஓகே, அடுத்ததாக நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஹேஷ் செட்டுன்னு சொல்லிட்டு, இப்போ அரே லிஸ்ட்டு பார்த்தோம், லிங்க்டு லிஸ்ட்டு பார்த்தோம், ஹேஷ் மேப் பார்த்தோம், கடைசியாக பார்க்க போகிறது ஹேஷ் செட். ஓகே, இது வந்து ஒரு செட்டு, அதனால இதில் வந்து டூப்ளிகேட் அலோவ் பண்ணாது. ஓகே, இதில் வந்து ஆர்டர் வந்து ஃபிக்ஸ்டாக இருக்காது, ரேண்டம் ஆர்டரில் வரும். ஓகே, ரேண்டமாக தான் வரும். இதில் ஹேஷ் டேபிள் யூஸ் பண்ணும். மோஸ்ட்டாக இதில் வந்து யூனிக் வேல்யூவை ஸ்டோர் பண்ண யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஹேஷ் மேப்பிங் ஹேஷ் செட்டில் இதோட ஒரு சின்ன ப்ரோக்ராம் பார்க்கலாம். ஹேஷ் செட்டோடது. ஓகே, நார்மலாக போட்டிருக்கிற பேக்கேஜோட நேமு, அதுக்கப்புறம் இங்கே வந்து எல்லாத்துலேயும் பண்ணியிருக்கிற மாதிரி இம்போர்ட் பண்ணியிருக்கோம் ஜாவா வீட்டில். ஓகே, அதுக்கப்புறம் கிளாஸ் நேம் வந்து டிக்ளேர் பண்ணிடுவேன் ஹேஷ் செட் எக்ஸாம்பிள்னு சொல்லிவிட்டு, அதுக்கு கீழே வந்து இந்த பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் இருக்குல்ல, அதுக்கு கீழே வந்து ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ண போகிற ஜேவிஎம் ஃபஸ்ட்டில் இதில் கால் பண்ணுற ஜேவிஎம் ஃபஸ்ட்டில் கால் பண்ணுறதுக்காக போட்டிருக்கோம். இங்கே வந்து ஒரு ஹேஷ் செட்டு வந்து ஒப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணும். ஜெனரிக்காக இல்லைன்னா ஸ்ட்ரிங் வேல்யூவாக மட்டும் ஸ்டோர் பண்ணும். இங்கே கீழே இங்கே செட் டாட் ஆடுன்னு போட்டிருக்கோம்ல, அங்கே வந்து ஆட் ஆகும் செட் ஸ்டேட்டு. அப்புறம் இங்கே ஜாவாவில் ஹேஷ் செட் இனிஷியலாக ஹேஷ் டேபிளாக யூஸ் பண்ணாது. அதுக்கப்புறம் அதே மாதிரி பைத்தன் திரும்பவும் ஜாவா நாம் திரும்பவும் கொடுத்துருக்கோம். ஓகே, அது வந்து டூப்ளிகேட்டை இக்னோர் ஆகுமா இல்லையான்னு பார்க்குறது. ஆல்ரெடி இருக்கிறதுனால நம்ம திரும்பவும் போட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக இக்னோர் ஆகும். நமக்கு எரர் காமிக்கல, ஆட்டோமேட்டிக்காக இக்னோர் ஆகிடும். அதுக்காக இங்கே கீழே வந்து பிரிண்டலுக்குள்ளே பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே ஹேஷ் செட்டுக்குள்ளே ப்ளஸ் செட்டுன்னு போட்டிருக்கோம். இந்த வேல்யூஸை ஃபுல்லாக பிரிண்ட் பண்ணுறதுக்காக போட்டிருக்கோம். கீழே பைத்தன் ரிமூவ்னு போட்டிருக்கோம். எலமெண்ட்ஸில் செட்டில் இருந்து ரிமூவ் பண்ணுறோம். இஃப் எலமெண்ட் இல்லைன்னா எதுவுமே சேஞ்ச் ஆகுது, ஆஃப்டர் ரிமூவல் ஸ்டேட்டுக்கே வந்துடும். ஓகே, இதோட அவுட்புட் பார்க்கலாம். இதுவும் நம்ம முன்னாடி பார்த்த அதே மெத்தடு தான். ஆட் எல்லா வேல்யூவும் கால் பண்ணணும், ரிமூவ் பண்ணணும், அப்புறம் டூப்ளிகேட்டை அக்சஸ் பண்ண முடியுமா நம்ம பார்த்துருக்கோம். ஓகே, முதல்ல ஜாவா பைத்தனை பிரிண்ட் பண்ணியிருக்கு. இது வந்து இக்னோர் பண்ணாதனால இது அவுட்புட்டாக காமிக்கலை. அப்புறம் ஆஃப்டர் ரிமூவ் ஜாவான்னு சொல்கிறத நம்ம ரிமூவ் பண்ணியிருக்கோம். ஓகே, அப்போது கடைசியில் வந்து கண்டெய்ன்ஸ் ஜாவா, இது வந்து இருக்கா இல்லையான்னு கேட்டிருக்கோம். அப்போ ஜாவாங்கிறது இருக்குது, ட்ரூன்னு நமக்கு அவுட்புட் தந்திருக்கு. ஓகே, இதுதான் கலெக்ஷன்ஸ். இந்த 4 மெத்தட்ஸ். ஓகே, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ எவ்ரிவன்.